வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் எனக்குள் நடக்கும் போராட்டம். கதைக்குள்ள போலாமா? கார் வாசலில் நின்றதும் சுந்தரத்திற்கு காஃபி கொடுத்து கொண்டிருந்த வள்ளி வெளியே எட்டி பார்த்து விட்டு, ஐயா, சின்னையா வந்துட்டார் போல இருக்கு என்று கூறிக்கொண்டே வாசலுக்கு ஓடினாள். சுந்தரமும் சிரித்து கொண்டே வெளியே செல்ல சத்தம் கேட்டு உள்ளிருந்து பத்மாவதி ஆவலாக ஓடி வந்தாள். இதற்குள் நதியாவும் பிரபுவும் காரில் இருந்து இறங்க, சின்னையா வாங்க வாங்க என்று அழைத்து கொண்டே அவர்கள் அருகில் சென்று பெட்டிகளை எடுத்துக்கொண்டாள் வள்ளி. என்ன வள்ளி, எப்படி இருக்கிற என்று நதியா அவளை சிரித்து கொண்டே கேட்டாள். எனக்கு என்னம்மா, நான் நல்லா இருக்கிறேன். பெரிய ஐயா தயவுல நல்ல சாப்பாடு, கட்டுறதுக்கு நல்ல துணிமணிங்க, அப்புறம் எனக்கு என்ன குறைச்சல் என்று சிரித்தாள். அதுதானே எங்க அப்பாவுக்கு வலது கையாச்சே வள்ளி என்று சிரித்தான் பிரபுவும். அட போங்கய்யா, நீங்க வேற கிண்டல் பண்ணிக்கிட்டு. ஆமா சின்னம்மா, நான் போன்ல உங்ககிட்ட சென்ட் வாங்கிட்டு வர சொன்னனே, வாங்கி வந்தீங்களா? நதியா அதற்கு பதில் கூறுவதற்குள், என்ன வள்ளி, அவங்கள வாசலையே நிக்க வச்சு எல்லாம் கேட்கணுமா? முதல்ல அவங்கள உள்ள வர சொல்லு என்று கூறிக்கொண்டே அங்கு வந்தார் சுந்தரம். அதுக்கு இல்லையா, அங்க சந்தன வாசனை உள்ள சென்ட் எல்லாம் கிடைக்குமா? போன வாட்டி சின்னம்மா வந்துருந்தப்ப அடிச்சுட்டு வந்தாங்க. அந்த வாசனை அப்படியே என்ன மயக்கிடுச்சு. அதுதான் அம்மா கிட்ட கேட்டிருந்தேன். அடுத்த வாட்டி வரும்போது வாங்கி வரேன்னு சொன்னாங்க. எல்லாம் வாங்கி வந்திருப்பாங்க, நீ பெட்டியெல்லாம் கொண்டு போய் உள்ள வை போமா என்றார். தோ ஒரே நிமிஷம் என்று கூறிக்கொண்டே பெட்டிகள் எடுத்துக்கொண்டு உள்ளே ஓடினாள் வள்ளி. வாமா நதியா, வாப்பா என்று தனது மகனையும் மருமகளையும் உள்ளே அழைத்தார் சுந்தரம். எப்படி மாமா இருக்கீங்க என்று நதியா அவரை கேட்டு கொண்டிருக்க, வாங்க வாங்க, வாமா நதியா, எப்படி இருக்கிற? என்னப்பா பிரபு, எலைச்சா மாதிரி இருக்கிற என்று கேட்டுக்கொண்டே வாசலுக்கு ஓடி வந்தாள் பத்மாவதி. அவளை பார்த்ததும் இருவரும் முகமலர இதற்குள் சுந்தரத்தின் முகம் மாறியது. அதெல்லாம் எங்க இழைச்சிருக்கான்? உன்னோட சமையலை விட அங்க மருமக அவனை நல்லாவே பார்த்துக்கிட்டு தான் இருப்பா. சும்மாவே எதனா கேட்கணுமேனு கேட்காத, அவங்கள உள்ள கூட்டிட்டு வா என்று இருந்து விழுந்து விட்டு கடகடவென உள்ளே சென்றார் சுந்தரம். பத்மாவதியின் முகம் வாடியது. என்னத்த, நீங்க என்ன கேட்டுட்டீங்கன்னு மாமா இப்படி பேசிட்டு போறாரு என்று ஆச்சரியமாக கேட்டாள் நதியா. எங்க அப்பா எப்பவும் அப்படிதான், விடு என்று அமைதியாக கூறிவிட்டு உள்ளே சென்றான் பிரபு. அவளை ஒன்றும் புரியாமல் பார்த்து கொண்டு நின்றாள். டக்கன முகத்தில் சிரிப்பை வரவழைத்து கொண்ட பத்மாவதி, வாமா நதியா. ஆமா, அங்கெல்லாம் மழைன்னு சொன்னியே, இப்ப எப்படி இருக்கு? சென்னையில அப்பா அம்மாலாம் எப்படி இருக்காங்க? போன் போடுறாங்களா என்று கேட்டுக்கொண்டே தனது மருமகளை உள்ளே அழைத்து சென்றாள். நதியாவும் தனது மாமியாருக்கு பதில் கூறிக்கொண்டே உள்ளே வந்தாள். சுந்தரம் தனது மகன் மருமகளிடம் பொதுவாக அனைத்து விஷயங்களும் பேசி விசாரித்து கொண்டிருக்க, பத்மாவதி இதற்குள் அவர்களுக்கு சாப்பாடு தயார் செய்து கொண்டு வந்து டைனிங் டேபிளில் வைத்தாள். வள்ளி அனைத்து பெட்டிகளையும் கொண்டு போய் மாடியில் இருக்கும் அவர்கள் அறையில் வைத்து விட்டு கீழே வந்து, ஐயா வாங்க சாப்பிடலாம் என்று சுந்தரத்தை பார்த்து அழைத்தாள். தோ வர வள்ளி என்று சுந்தரம் எழுந்து கொள்ள பிரபுவும் நதியாவும் கூட எழுந்து கொண்டனர். பத்மாவதி அனைவருக்கும் சாப்பாடு பரிமாற நதியா அதை ருசி பார்த்து விட்டு தனது மாமியாரின் சமையலை வெகுவாக பாராட்டினாள். அத்தை, நாங்க கல்யாணம் ஆன கையோட அங்க போயிட்டதால இங்க 2 நாள் தான் இருக்க முடிஞ்சது. அப்ப இருந்த டென்ஷன்ல உங்க சாப்பாடை சரியா ருசி பார்க்க முடியல. ஆனா இப்பதான் நிதானமா சாப்பிடும் போது உங்க கைப்பக்குவம் தெரியுது. இவர் அடிக்கடி சொல்லுவாரு, எங்க அம்மா சமையல சாப்பிட்டு பாரு, அப்புறம் நீ எங்க அம்மாவை விடவே மாட்டேன்னு. அது சரியாதான் இருக்கு. அத்தை, பேசாம நீங்களும் மாமாவும் எங்க கூடவே வந்துடுங்க. கவலைப்படாதீங்க, அங்க உங்களை நான் வேலையெல்லாம் வைக்க மாட்டேன். நீங்க கூட இருந்து சொல்ல சொல்ல நானே சமைச்சிடுவேன் என்று சிரித்தாள். அதனால என்னம்மா இருக்கு என்று பத்மாவதி கூறுவதற்குள், நதியா, இங்க நிலத்துல நெல்லு போட்டிருக்கம்மா, அறுவடை சமயம், கூட ஆள் இல்லைன்னா சரியா வேலை பார்க்க மாட்டாங்க. இப்பத்திக்கு எங்கேயும் வர முடியாதுமா என்றார் சுந்தரம். அப்படின்னா ஒண்ணு செய்வோம், அத்தைய மட்டும் நாங்க கூட்டிட்டு போறோமே, அவங்க ஒரு 10 நாள் அங்க இருந்துட்டு வரட்டும். பாவம், எத்தனை நாளைக்கு தான் இங்கேயே அடுப்படி இந்த வீடுன்னு சுத்தி சுத்தி வருவாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் இல்ல? ஆமாப்பா என்றான் பிரபுவும். ஆமா, இதெல்லாம் என்னம்மா சாப்பாடு, இதுக்கு போய் அவளை ரொம்ப தான் பாராட்டுற, கூடவே கூட்டிட்டு போறேன்னு வேற சொல்ற. இதை விட வள்ளி சமைக்கிறதே நல்லா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், அவ இங்கிருந்து ஒன்னும் கழட்டல, ஏதோ சமைக்கிறா, வீட்டை பாத்துக்கிறா, அவ்வளவுதான். இவ போயிட்டா அந்த வேலையெல்லாம் அப்படியே கிடக்கும். அவளெல்லாம் கூட்டிட்டு போக வேண்டாம்.
வேணும்னா அறுவடை முடிஞ்சதும் பார்க்கலாம், நாங்களே வரோம் என்று கூறிக்கொண்டே எழுந்த சுந்தரம், வள்ளி அந்த துண்டை எடுத்துட்டு வாமா என்று கூறிவிட்டு கையலம்ப சென்றார். தோ ஐயா என்று பெருமையோடு பத்மாவதியை பார்த்து சிரித்தவாறே ஓடினாள் வள்ளி. நதியா அதிர்ச்சியோடு பத்மாவதியை பார்க்க, கொஞ்சம் ரசம் போடவாமா என்றாள் பத்மாவதி அமைதியாக. 4 நாட்கள் சென்றது. நதியா அங்கு நடப்பதை எல்லாம் கவனித்துக் கொண்டுதான் இருந்தாள். பத்மாவதி இந்த வயதிலும் காலையிலிருந்து இரவு படுக்கும் வரை வீட்டில் சிட்டாக அனைத்து வேலைகளும் செய்து கொண்டிருப்பதும், சுந்தரத்திற்கு தேவையானவைகளை எல்லாம் அவர் கேட்கும் முன்னரே எடுத்து கொடுப்பதும், அவருக்கு காலை எழுந்து காஃபி போட்டு கொடுப்பதில் ஆரம்பித்து இரவு படுக்கை போட்டு கொடுப்பது வரை அனைத்தும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருந்தாலும் சுந்தரம் அவளை ஒரு பொருட்டாக மதிக்காமல் அவளை முகம் காட்டுவதும், ஏதாவது பேசினால் எரிந்து விழுவதும், அவளை கண்டாலே அதுவரை மலர்ந்திருக்கும் அவர் முகம் சுருங்கி விடுவதும் பார்க்க பார்க்க நதியாவிற்கு ஆச்சரியமாகவும் புதிராகவும் இருந்தது. இது அவருடைய சுபாவம் என்று எண்ணுவதற்கும் தோன்றவில்லை. ஏனென்றால் சுந்தரம் பத்மாவதியை தவிர மற்ற அனைவரிடமும் அன்பாக பேசி பழகுகிறார். தனது மகனிடம் அன்போடு அமர்ந்து பேசுவது, அரட்டை அடிப்பது, தன்னிடம் கூட பாசமாக அனைத்தும் விசாரிப்பது, அவ்வளவு ஏன் வள்ளியிடம் கூட கிண்டலாக பேசுவது என இருக்கிறார். இதனால் வள்ளியும் கூட பத்மாவதியை சரியாக மதிப்பதில்லை. காலை வேலைக்கு வந்தால் தனது வேலைகளில் சரியாக பார்க்காமல் தன் இஷ்டம் போல் வீட்டில் சுற்றி வருவது, பத்மாவதியை கேட்காமல் சாப்பாடு எடுத்து போட்டுக்கொண்டு சாப்பிடுவது, சுந்தரம் வீட்டில் இருந்தால் அவரை சுற்றியே திரிவது, அவருக்கு கால் பிடித்து விட அவர் கேட்பதெல்லாம் எடுத்து கொடுக்க என இருப்பாள். இதனால் பத்மாவதி அவளை ஏதாவது கூறினாலும் சுந்தரம் பத்மாவதியை கடிந்து கொள்வதால் வள்ளிக்கு சலுகை அதிகமாகிவிட்டது. இதனாலேயே பத்மாவதி அவளை எதுவும் கூறாமல் அமைதியாக தன் வேலைகளை பார்த்து கொண்டிருந்து விடுவாள். ஆனால் அவள் முகத்தில் ஏனோ 2 நாட்களாக மிகவுமே ஒரு விரக்தி காணப்பட்டது. இவ்வளவு கெலாட்டாவிலும் பிரபு இதை ஒன்றும் கவனித்துக் கொள்ளாமல் தனது தந்தையுடன் சந்தோஷமாக பேசுவது, வெளியே தனது நண்பர்களை பார்க்க சென்று விடுவது என இருந்தான். இது மேலும் அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அன்று மாலை சுந்தரம் பத்மாவதியை ஏதோ மிகவும் மோசமாக திட்டிவிட, எப்பொழுதும் எதையும் பெருசாக கண்டு கொள்ளாதது போல் காட்டிக்கொள்ளும் பத்மாவதி அன்று அழுது விட்டாள். இது நதியாவிற்கு சங்கடமாகி போனது. தனது மாமியாரை நினைத்து மிகவும் வருந்தினாள். அன்றிரவு தனது கணவனிடம் இதை பற்றி கேட்க, அட நீ வேற நதியா, எப்ப பாரு எங்க அப்பா ஏன் எங்க அம்மாவை இப்படி அசிங்கப்படுத்துறான்னு கேட்டுக்கிட்டே இருக்கிற, நான் தான் சொல்றேன் இல்ல, எனக்கும் அதை பத்தி ஒன்றும் தெரியாது. அவர் எப்பவும் அப்படிதான், எல்லார்கிட்டயும் நல்லா பேசுவாரு, ஆனா அம்மாவை மட்டும் எதனா சொல்லுவாரு. நானும் ஒவ்வொரு வாட்டி கேட்டுடுவேன். அதுக்கு உங்க அம்மா பண்ண கேடு கட்ட வேலைக்கு அவளை நான் வீட்டுல வச்சிருக்கிறதே பெரிய விஷயம்னு சொல்லுவாரு. அப்படி எங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னு தான் எனக்கும் புரியல. அப்பெல்லாம் எங்க அம்மா ரொம்ப துடிச்சிடுவாங்க. நானும் எங்க அம்மா கிட்ட அப்படி என்னதாம்மா நடந்ததுன்னு கேட்பேன். அவங்க ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு மேல நான் என்ன செய்யறது, பேசாம விட்டுடுவேன். என் தங்கச்சியும் அப்படிதான். இது இங்க சகஜம், விடு நதியா என்று கட்டிலில் படுத்து கொண்டான். அதுக்கு இல்லைங்க, இன்னைக்கு மாமா அத்தைய ரொம்ப கேவலமா பேசிட்டாரு. அத்தை அழுதுட்டாங்க. அவங்க முகம் ரொம்ப வேதனையோட இருந்தது. நான் இதுவரை அவங்க அப்படி வேதனைப்பட்டு பார்க்கல. அதுதான் கொஞ்சம் பயமா இருக்குங்க. அட இதை விட எல்லாம் பெரிய பிரச்சனை எல்லாம் ஆகிருக்கு. இது எனக்கு ஒன்னும் பெருசா படல என்று செல்போனை எடுத்துக்கொண்டான். இதற்கு மேல் அவனிடம் பேசி பிரயோஜனம் இல்லை என்று அறிந்த நதியா மெதுவாக எழுந்து வெளியே சென்றாள். அவள் பால்கனியில் இருந்து பார்த்து கொண்டிருக்க கீழே யாரும் நடந்து போவது போல் தெரிந்தது. சற்று உற்று பார்த்தாள். அது பத்மாவதி தான். கண்களை துடைத்தபடி அங்கிருந்த ஸ்டோர் ரூமிற்கு சென்று கதவை சாத்தினாள். என்ன இது, இந்நேரத்துக்கு அத்தை எதுக்கு ஸ்டோர் ரூமுக்கு போறாங்க? ஒருவேளை அங்க படுத்துக்க போறாங்களா? அங்க கட்டில் இல்ல, ஒண்ணும் இல்ல, அவ்வளவு ஏன் ஃபேன் கூட இல்ல. எதுக்கு தன்னோட ரூமை விட்டு அங்க போய் படுக்கணும் என்று யோசித்து கொண்டே கடகடவன கீழே இறங்கி சென்றாள். உள்ளே சென்ற பத்மாவதி சுற்றி பார்த்து விட்டு ஒரு பெரிய அரிசி மூட்டையின் அடியில் இருந்த அந்த டப்பாவை எடுத்தாள். அதிலிருந்து ஒரு சிறிய மருந்து பாட்டில் எடுத்து அதிலிருந்த மாத்திரைகளை எல்லாம் கீழே கொட்டினாள். சற்று நேரம் அதையே உற்று பார்த்து கொண்டிருந்து விட்டு கடகடவன அனைத்தையும் எடுத்து ஒரு பேப்பரில் வைத்து தூளாக்கினாள். அனைத்தையும் சேர்த்து அருகில் இருந்த டம்ளர் தண்ணீரில் அவள் கரைத்து விட்டு குடிக்க செல்ல யாரோ கையை தட்டும் சத்தம் கேட்டு பட்டண ஜன்னலில் பார்த்தாள். நதியா அவளை பார்த்து கொண்டே கையை தட்டி கொண்டிருந்தாள். பட்டண தன் கையில் இருந்த மாத்திரையை போட்டுவிட்டு, வாமா நதியா, என்னம்மா
இன்னொருத்துக்கு இங்க என்று கேட்டுக்கொண்டு எழுந்து சென்று கதவை திறந்தாள். நதியா உள்ளே வந்து கீழே கிடந்த அந்த மருந்து பாட்டிலை எடுத்து பார்த்தாள். என்னம்மா? அது ஒண்ணும் இல்ல, சாதாரண தூக்க மாத்திரை தான். தூக்கம் வரலன்னா போட்டுக்க சொல்லி டாக்டர் கொடுத்திருந்தாரு. எனக்கு தான் இன்னைக்கு என்னவோ தெரியல, சரியா தூக்கம் வரலம்மா, அதுதான் என்று தடுமாறினாள் பத்மாவதி. அதனால தான் மொத்த மாத்திரையும் ஒன்னா சேர்த்து போட்டுக்கிட்டு ஒரேடியா தூங்கிடலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா அத்தை என்று நிதானமாகவே கேட்டாள் நதியா. நதியா, என் அப்படி பார்க்காதம்மா என்று முகத்தை மூடிக்கொண்டு ஓவென அழ ஆரம்பித்தாள் பத்மாவதி. நதியா அவளை சமாதானம் செய்து தண்ணீர் கொடுத்து குடிக்க செய்தாள். அவளை சற்று நேரம் அமைதியாக அமர வைத்து தானும் அருகில் அமர்ந்தாள். அத்தை, மாமா உங்களை பண்ற கொடுமைக்கு என்னைக்காவது ஒரு நாள் நீங்க இதை முடிவை தான் எடுப்பீங்கன்னு நான் யோசிச்சேன். ஆனா அது இவ்வளவு சீக்கிரமா நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. அத்தை, இதுக்கும் மேல என்னால சும்மா இருக்க முடியாது. இந்த வயசுல நீங்க இப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா உங்க மனசு எவ்வளவு ரணப்பட்டிருக்கோன்னு எனக்கு நல்லா தெரியுது. நீங்க பண்ணது தவறான செயல்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா உங்க இடத்துல யாரா இருந்தாலும் ஒண்ணு இப்படிப்பட்ட மனுஷனே வேண்டான்னு போயிருப்பாங்க, இல்ல இந்த முடிவை எப்போ எடுத்திருப்பாங்க. ஆமாம்மா, நானும் இந்த முடிவை எப்போவோ எடுத்திருக்க வேண்டியதுதான். ஆனா என்னோட பிள்ளைங்க முகத்தை பார்த்துதான் அமைதியா இருந்தேன். ஆனா இப்ப மருமக வந்தும் கூட அவர் மாறவே இல்லை. நான் செய்யாத தப்புக்கு இத்தனை நாளா சித்திரவதை பண்ணிட்டு இருக்காரு. நானும் இது வெளியில தெரிஞ்சா நம்ம குழந்தைங்க மனசு பாதிக்கும், அப்புறம் அவங்க என்ன சுத்தமா மதிக்கவே மாட்டாங்கன்னு தான் அமைதியா இருந்தேன். ஆனா இவரு இன்னும் அதை மறக்கவே இல்லை. ஒரு வேலைக்காரிக்கு கொடுக்குற மதிப்பை கூட கட்டண பொண்டாட்டியான எனக்கு கொடுக்கறது இல்ல. இந்த வயசுல நான் அந்த சின்ன பொண்ணு எதிர்க்க கூனி குறுகி நிக்கிறோமா என்று தேம்பினாள். அத்தை, என்னத்த அப்படி என்ன நடந்தது உங்களுக்குள்ள? மாமா ஏன் இவ்வளவு கொடுமையா உங்ககிட்ட நடந்துக்கிறாரு? தயவு செஞ்சு உங்க பொண்ண நினைச்சு என்கிட்ட சொல்லுங்க அத்தை என்றவள் கைகளை பிடித்து கொண்டாள். சொல்றேம்மா, கண்டிப்பா சொல்றேன். என் நிலைமைய பார்த்து என் புள்ளையோ பொண்ணோ கூட இப்படி அன்பா என்கிட்ட இது நாள் வரை கேட்டதில்லை. ஏன்னா அவங்களுக்கு அவங்க அப்பா தான் முக்கியம். அவங்களுக்காகவே நான் எல்லாம் பார்த்து பண்ணாலும் அவங்க அப்பா தான் அவங்களுக்கு எல்லாமே. அவர் என்ன அவங்க எதிர்க்கவே கேவலப்படுத்துறதால நம்ம அம்மா மேலதான் ஏதோ தப்பு இருக்கும்னு அவங்களாவே யூகிச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு நீதான் என்கிட்ட அன்போட விசாரிக்கிற என்று அழுதாள். ஆமா அத்தை, நானும் இங்க வந்ததுல இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். உங்க மகனை போலவோ உங்க மகளை போலவோ என்னால இதை சாதாரணமா எடுத்துக்க முடியாது. நீங்க என்கிட்ட சொல்லுங்க அத்தை, அப்படி என்னதான் நடந்தது என்று கேட்டாள் நதியா. சொல்றேம்மா, நான் இங்க கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது எனக்கு 19 வயசு தான். என் படிப்பை நிறுத்திட்டு நல்ல இடத்துல இருந்து சம்பந்தம் வருதுன்னு எங்க அப்பாவும் அம்மாவும் எனக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பிட்டாங்க. நான் அப்ப சின்ன பொண்ணு, பார்க்கவும் நல்லா இருப்பேன். அதனால எங்க வீட்டுக்காரர்கிட்ட எல்லாரும் பார்த்துடா, சின்ன பொண்ணா இருக்கா, பத்திரமா பார்த்துக்கொன்னு சொல்லுவாங்க. இது எங்க வீட்டுக்காரு எப்படி எடுத்துக்கிட்டாருன்னு அப்ப எனக்கு தெரியல. ஆனா என்கிட்ட பாசமா தான் இருப்பாரு. கூடவே யார்கிட்டயும் பேசக்கூடாது, வெளியாளுங்க கிட்ட எல்லாம் பழகக்கூடாதுன்னு சொல்லுவாரு. நானும் அது போலதான் இருப்பேன். எனக்கு பழக்கமே இல்லைனாலும் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு வயசுக்கு மீறின பொறுப்போட தான் இருந்தேன். இதுக்கு நடுவுல எங்க நாத்தனாருக்கு கல்யாண வேலை, படுத்த படுக்கையா இருந்த எங்க மாமியாருக்கு சேவன்னு எனக்கு வேலை சரியா இருக்கும். அப்பதான் ஊர்ல திருவிழா நடந்துட்டு இருந்தது. வீட்டுல வேலைக்காரியும் லீவ் போட்டுட்டா. நான் தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். உங்க மாமனாரு திருவிழா வேலையை பார்க்க வெளியில போயிட்டாரு. அப்ப எங்க மாமியாருக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துடுச்சு. எனக்கு என்ன செய்யறதுனே புரியல. யாரையாவது கூப்பிட்டு விஷயத்த சொல்லலான்னு பார்த்தாலும் வீட்டுல யாரும் இல்ல. அப்பெல்லாம் செல்போனும் இல்ல. உடனே ஓட்டமா ஓடி போய் பக்கத்து வீட்டுல இருந்த பார்வதி அக்கா கிட்ட சொன்னேன். திருவிழா சமயன்றதால அவங்க வீட்டுக்காரரும் கோவிலுக்கு போயிட்டு இருந்தாரு. இப்ப என்ன செய்யறது பத்மா? அவரும் வீட்டுல இல்ல, எதிர்க்க கந்தசாமி அண்ணாவும் இப்பதான் வெளியில போனாரு என்றாள் பார்வதி பரபரப்பாக. அடடா, இப்ப என்னக்கா செய்யறது? யாராவது இருந்தா டாக்டரை கூட்டிட்டு வர அனுப்பலாம். எங்க அத்தை ரொம்ப துடிக்கிறாங்க என்று அழுதாள் பத்மாவதி. கொஞ்சம் இரு பத்மா, எங்க அக்கா பையன் இப்பதான் ஊர்ல இருந்து வந்தான். மாடியில தான் படுத்துட்டு இருக்கான். அவனை எழுப்பி அனுப்புறேன் என்று மாடிக்கு ஓடினாள் பார்வதி. சற்று நேரத்தில் ஒரு இளைஞன் அவள் பின்னால் சட்டையை போட்டு கொண்டு வர, மணி, தோ
இவதான்ப்பா பத்மாவதி, இவங்க மாமியாருக்கு தான் உடம்பு சரியில்லை, சீக்கிரம் போப்பா என்றாள் பார்வதி. அந்த இளைஞன் பத்மாவதியை ஒரு தரம் நிமிர்ந்து பார்த்துவிட்டு, பயப்படாதீங்க அக்கா, நான் 10 நிமிஷத்துல டாக்டரை கூட்டிட்டு வந்துடுறேன், நீங்க அவங்க கூட இருங்க என்றார். ரொம்ப தேங்க்ஸ்பா என்றாள் பத்மாவதி. அவன் விரைந்து வெளியே செல்ல, பத்மா, நீ போய் உங்க மாமியார் கிட்ட இரு, நான் இப்ப குளிச்சுட்டு சாமிக்காக சுத்தமா சமைச்சிட்டு இருக்கிறேன், படையல் போடாம வெளியில வரக்கூடாது, இல்லைன்னா நானும் வந்துடுவேன், அதுக்குள்ள எங்க வீட்டுக்கார் வந்தா உங்க வீட்டுக்காரருக்கு தகவல் சொல்லி அனுப்ப சொல்றேன் என்றாள். சரிக்கா என்று பத்மாவதி வீட்டிற்கு ஓடினாள். அந்நேரம் அந்த மணிதான் கடவுள் போல வந்து எனக்கு உதவி பண்ணான். அவன் சொன்னது போல 10 நிமிஷத்துல டாக்டரை கூட்டிட்டு வந்துட்டான். டாக்டர் உடனே இன்ஜெக்ஷன் போட்டதும் எங்க மாமியாருக்கு கொஞ்சம் கொஞ்சமா வலி குறைஞ்சுது. எனக்கு அப்பாடான்னு ஆச்சு. நான் ரொம்ப பயந்துட்டத பார்த்து அந்த மணி எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தான். நானும் அவனுக்கு நன்றி சொல்லிட்டு இருந்தேன். அப்ப உள்ள வந்த எங்க வீட்டுக்காரு அவன்கிட்ட நான் பேசிட்டு இருக்கிறத பார்த்து தப்பா எடுத்துக்கிட்டாரு. அவரை பார்த்த உடனே நான் ஓடி போய் அவர்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி மணிய பத்தியும் சொன்னேன். ஆனா அவரை காதுல எதுவும் ஏறினது போல தெரியல. அவங்க அம்மா பொழைச்சு எழுந்தது கூட அவருக்கு பெருசா தெரியல. நான் அந்த மணி கூட பேசிட்டு இருந்ததுதான் அவருக்கு தப்பா பட்டுடுச்சு. அதுக்கப்புறம் 2 வாட்டி அந்த மணி எங்க மாமியாரை வந்து பார்த்து விசாரிச்சுட்டு போனான். அப்பெல்லாம் எங்க வீட்டுக்காரு அவன்கிட்ட சரியா பேசக்கூட மாட்டாரு. ஆனாலும் அவன் ஒன்னும் அதை பெருசா எடுத்துக்கல. ஆனா எங்க மாமியாரு அவனுக்கு ரொம்ப நன்றி சொல்லுவாங்க. அவனை கிட்ட உட்கார வச்சு பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு வரல. என்னை மாடியில பார்க்கும் போதும் வெளியில செடிக்கு தண்ணி ஊத்தும் போது பாக்குறப்பெல்லாம் உங்க மாமியாருக்கு எப்படி இருக்குக்கான்னு விசாரிப்பான். நானும் பட்டுன்னு பதில சொல்லிட்டு வந்துடுவேன். இதெல்லாம் எங்க வீட்டுக்காரு கவனிச்சிட்டு இருக்காருன்றது எனக்கு தெரியல. இத்தனைக்கும் அந்த மணி என்னை விட ஒரு வயசு சின்ன பையன்தான். அவனை நான் தம்பி போலதான் பார்த்தேன். ஆனா எங்க வீட்டுக்காரு அவனை தப்பாதான் பார்த்திருக்காரு. 2 நாளைக்கு அப்புறம் அந்த மணி ஊருக்கு கிளம்பினான். அப்ப எங்க மாமியாரை பார்க்க வந்தான். எங்க மாமியாரும் அவன்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. ஊருக்கு வரும்போதெல்லாம் இங்க வாப்பான்னு சொன்னாங்க. என்னை கூப்பிட்டு காஃபி கொண்டு வந்து கொடுக்க சொன்னாங்க. அதெல்லாம் வேண்டாம்மா, நான் கிளம்புறேன்னு அவன் எழுந்துட்டான். இல்லப்பா, கொஞ்சம் தண்ணியாவது குடிச்சிட்டு போன்னு எங்க மாமியார் என்னை தண்ணி கொண்டு வந்து கொடுக்க சொன்னாங்க. நானும் தண்ணி கொண்டு வந்து கொடுத்தேன். எங்க வீட்டுக்காரு வந்துட போறாரு, அவனை எதனா அசிங்கப்படுத்திட போறாரு, பாவம் நமக்காக உதவி செஞ்ச பையனை, அதுவும் சின்ன பையனை அவமானப்படுத்திட போறாருன்னு என் மனசுக்குள்ள பக்கு பக்குன்னு அடிச்சுட்டே இருந்தது. அதனாலதான் அவர் வர்றதுக்குள்ள அந்த மணியை அனுப்பிடணும்னு அவசர அவசரமா தண்ணி கொண்டு வந்து கொடுத்தேன். அந்த பரபரப்புல நான் அந்த சொம்ப தவறி கீழே போட்டுட்டேன். அத மணி பிடிச்சிட்டான். அந்த பரபரப்புல என் கை மேல அவன் கை பட்டுடுச்சு. அப்பன்னு பார்த்து எங்க வீட்டுக்கார் வந்துட்டாரு. அட கடவுளே, அப்புறம் என்ன ஆச்சு அத்தை? என்ன ஆச்சா? அவர் என்ன பேசின பேச்சுல எங்க அத்தை மயக்கம் போட்டே விழுந்துட்டாங்க. அந்த மணி அதுக்கப்புறம் அந்த ஊருக்கே வரல. அவ்வளவுதான். அன்னில இருந்து அந்த மணியோட சேர்த்து வச்சு என்னை தப்பாவே பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு தெரியாம நான் அவன் கூட பழகுறேன், அவனை வர வச்சு நாங்க ரகசியமா சந்திச்சுக்கிறோம், அவன் உதவி பண்ணதெல்லாம் நாடகம், அது இதுன்னு அவரே அந்த சந்தேகத்துக்கு ஒரு வடிவத்தையும் அமைச்சிட்டாரு. இவர் மனசுல இப்படி ஒரு வக்கரம் இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் எங்க மாமியாரும் எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டாங்க. ஆனாலும் எங்க வீட்டுக்காரு என்னை சந்தேகப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா வார்த்தையாலேயே கொன்னுட்டு தான் இருந்தாரு. அந்த மணியோட முகம் எனக்கு சுத்தமா மறந்தே போயிட்டாலும் எங்க வீட்டுக்காரு அவனோட என்னை சேர்த்து வச்சு பேசுறத மட்டும் மறக்கல. அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள இடைவெளி ஆகிட்டாலும் நான் என் கடமையை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். இவர் பண்ற கொடுமைக்கெல்லாம் நான் அப்பவே இவரை விட்டு போயிடலன்னு தான் தோணும். ஆனா அப்படி போனா இவர் சுத்தமா எனக்கும் மணிக்கும் ஒரு உறவையே ஏற்படுத்திடுவாரு. இப்ப எங்க 2 பேருக்கும் நடுவுல நடந்தது அப்புறம் ஊரெல்லாம் தெரிஞ்சிடும்னு தான் அமைதியா இருந்துட்டேன். அதுவும் இல்லாம என் பிள்ளைங்க எதிர்காலத்தை மனசுல வச்சியும் நான் என் கோவத்தெல்லாம் அடக்கிக்கிட்டு அமைதியா போயிட்டேன். எத்தனையோ நாள் நான் எதனா பண்ணிக்கலான்னு முடிவெடுத்திருக்கிறேன். அப்பெல்லாம் என்னோட பிள்ளைங்க முகம்தான் ஞாபகம் வரும். அவளுக்கு ஒரு வழி ஆகிறதுக்கு முன்னாடி நாம போகக்கூடாதுன்னு தான் இருந்துட்டேன். போக போக அவர் மாறுவாருன்னு பார்த்தேன். ஆனா அவர் மாறவே இல்லை. என்ன ஒரு குத்தவாளியா தான் இது நாள் வரை பார்த்துட்டு இருக்காரு. இவ்வளவு கொடுமைக்கு நடுவுல எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சின்ன ஆதரவு, அவர் இது நாள் வரை இந்த விஷயத்த
என் பசங்க கிட்டயோ வேற யார்கிட்டயோ சொன்னதில்லை. ஆனா என்ன மட்டும் சித்திரவதை பண்ணிட்டு தான் இருக்காரு. இது நாள் வரை பொறுத்துக்கிட்ட எனக்கு இன்னைக்கு மருமக வந்தோம் கூட இவர் இப்படியே அவங்க எதிர்க்க அவமானப்படுத்துறத தாங்க முடியலம்மா. அதனாலதான் இப்படி ஒரு முடிவெடுத்துட்டேன் என்று கதறினாள். அவளை அணைத்து கொண்டு சமாதானம் செய்தாள் நதியா. அத்தை, கவலைப்படாதீங்க. மாமாக்கு உங்க மேல அந்த நேரம் சந்தேகம் வந்திருக்கலாம். ஆனா இப்ப அவருக்கு உங்க மேல சந்தேகம் இல்ல, வெறும் வீம்பும் பிடிவாதம் தான் இருக்கு. என்னம்மா சொல்ற? ஆமா அத்தை, நீங்க தப்பான பொம்பளையா இருந்தா இந்நேரம் அவர் பண்ண கொடுமைக்கெல்லாம் போடா சரிதான்னு போயிட்டு இருப்பீங்க. நீங்க கோழையா இருந்தா எப்போ தற்கொலை பண்ணிருப்பீங்க. இந்த ரெண்டுமே இல்லைன்னதும் மாமாக்கு உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சிருச்சு. உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அப்படியா? ஆமா, நீங்க அழகா இருக்கீங்க. இப்பவே எப்படி இருக்கீங்கன்னா சின்ன வயசுல இன்னும் அழகா இருந்திருப்பீங்க. அதுவும் 19 வயசுலயே உங்களுக்கு கல்யாணமும் ஆகியிருக்கு. பாக்குறவங்கெல்லாம் உங்களை சின்ன பொண்ணு, அழகா இருக்கா, பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லவே அவருக்கு அப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்திருக்கும். அதனால உங்களை வெளியில விடாம உள்ள அடக்கி வச்சிருப்பாரு. இப்படியே ரொம்ப நாள் அடக்கி வைக்க முடியாதுன்ற சமயத்துல தான் இந்த விஷயம் அவருக்கு பெரிய பிளஸ் ஆயிடுச்சு. உடனே அவர் உங்களை மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க பயப்படவே அதையே ஆயுதமா கையில் எடுத்துக்கிட்டாரு. அதுவும் இல்லாம இப்படி மிரட்டி உருட்டி உங்களை கொத்தடிமை போல வச்சிருந்தா நீங்களும் அவர்கிட்ட எதுவும் பேசாம உங்க வேலையை சரியா செஞ்சுட்டு போயிடுவீங்க. இதனால அவருக்கு தேவையானதெல்லாம் சரியா நடந்துடுது. அதே சமயத்துல வீட்டுல தனக்கு அடங்கி இருக்கிற பொண்டாட்டின்னு ஊர்ல எல்லார்கிட்டையும் காமிச்சுக்க இப்படி பண்றாரு. அதனாலதான் பாருங்க, உங்களை நான் கூட்டிட்டு போறேன்னு சொன்னதும் அவருக்கு முகமே மாறிடுச்சு. உங்களை நிஜமாவே பிடிக்கலன்னா பேசாம விட வேண்டியது தானே. எப்படின்னா போகட்டுன்னு அவர் நிம்மதியா இருக்கலாமே. ஆனா அவருக்கு நீங்க இங்கேயே அவருக்கு எல்லாம் செஞ்சுட்டு இருக்கணும். அவரு கண் எதிர்க்கவே இருக்கணும். அவரும் இதே விஷயத்த சொல்லி சொல்லி உங்களை மிரட்டிக்கிட்டே இருக்கணும். ஆமாம்மா, நீ சொல்றதும் சரிதான். அவரு வீம்புக்கு தான் பண்றாரு. தூங்குறவங்களை எழுப்பிடலாம், ஆனா தூங்குறது போல நடிக்கிறவங்கள எழுப்பவே முடியாது. என் மனசுல நடந்துட்டு இருக்கிற இத்தனை வருஷ போராட்டம் முடியவே போறதில்ல என்று அழுதாள். அத்தை, அழாதீங்க. மாமாவோட பிடிவாதத்தையும் இத்தனை வருஷமா உங்களை அடிமை போல நடத்துற குணத்தையும் நான் மாத்தி காட்டுறேன். என்னம்மா சொல்ற? ஆமா அத்தை, முள்ளால தான் எடுக்கணும். இப்படி சந்தேகம் என்ற போர்வையிலையும் நீங்க பண்ணாத தப்ப உங்க மேல சுமத்தி இது நாள் வர அதை சொல்லியே மிரட்டிட்டு இருக்கிற மாமாக்கு நான் பாடம் சொல்லி புரிய வைக்க போறேன். என்னன்னு? நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிற போராட்டத்தோட வலியையும் வேதனையும். அதுக்கு என்னம்மா செய்ய போற? நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நாளில இருந்து ஒரு 2 நாளைக்கு அந்த வள்ளிய வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிடுங்க. ஏம்மா, அவளை ஏன் வர வேண்டாம்னு சொல்ற? ஏன்னா அவளை வச்சுதான் கேமே ஆட போறேன். இதனால மாமாக்கு ஐஸ் வச்சுட்டு உங்களை ஏமாத்திட்டு இருக்கிற அந்த வள்ளிக்கும் ஒரு பாடம் எடுத்தது போல இருக்கும் என்றாள். பத்மாவதி ஒன்றும் புரியாமல் தலையை ஆட்டினாள். மறுநாள் காலை வேலைக்கு வந்த வள்ளியை நதியா சொன்னது போல் சுந்தரத்திற்கு தெரியாமல் 2 நாட்கள் வேலைக்கு வர வேண்டாம் என்று சொல்லி அனுப்பினாள் பத்மாவதி. அன்று காலை சுந்தரம் நிலத்திற்கு சென்று விட்டு வீட்டிற்கு வர அவருக்கு கால் அலம்ப நதியாவை தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள். என்னம்மா, வள்ளி இல்ல என்று சுந்தரம் அவளை பார்த்து கேட்க, இல்ல மாமா, அவ வரல என்றாள் நதியா. ஏன், அவ ஒரு நாள் கூட வராம இருக்க மாட்டாளே என்று கேட்டுக்கொண்டே சுந்தரம் உள்ளே வந்தார். பத்மாவதி டிஃபனை கொண்டு வந்து டைனிங் டேபிளில் வைத்துவிட்டு அனைவரையும் சாப்பிட அழைத்தாள். நதியா, உங்க மாமனாரை வந்து சாப்பிட சொல்லு என்றாள் கோபமாக. இதுநாள் வரை பத்மாவதி அப்படி பேசி அறியாத சுந்தரத்திற்கு கோபம் ஒரு பக்கமும் ஆச்சரியம் ஒரு பக்கமும் ஏற்பட அவளை முறைத்து பார்த்தவரே சாப்பிட வந்து அமர்ந்தார். பிரபுவும் சாப்பிட வந்து அமர்ந்தான். அனைவருக்கும் தட்டு வைத்து பொங்கலும் சட்னியும் பரிமாறினாள் பத்மாவதி. என்ன இது? நான் உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், பொங்கல் பண்ணா கொஞ்சம் சாம்பாரம் வெயின்னு என்று சுந்தரம் பத்மாவதியை பார்த்து முறைக்க, வேணும்னா வள்ளிய வர சொல்லவா, அவ செஞ்சு கொடுப்பா, உங்களுக்கு பிடிச்சது போல என்றாள் பத்மாவதி அமைதியாக. ஏய், என்னடி, என்ன சொன்ன என்று சுந்தரம் அவளை முறைத்து கொண்டே எழுந்து கொள்ள, அப்பா என்ன இது என்று அவரை பிடித்து கொண்டான் பிரபு. பிரபு, அவரை விடு, அவர் என்னத்தான் பண்றாருன்னு நானும் பாக்குறேன். இருக்கிறத சொன்னா எல்லாருக்கும் கோபம் தான் வரும் என்றாள் பத்மாவதி. அம்மா, என்னம்மா இது?
புதுசா எனக்கு ஏதேதோ பேசுறீங்க என்று பதறினான் பிரபு. ஏய், அது ஒண்ணு இல்லடா, அவளுக்கு மருமக வீட்டுக்கு வந்ததும் தான் மாமியார் ஆயிட்டோம் என்று திமிரு வந்துடுச்சு. அதுதான் இப்படிலாம் நடந்துக்கிறா. எனக்கு ஒன்னும் மாமியார் ஆகிட்டோம் என்று திமிரம் வரல. என் மருமக எதிர்க்க அதை காட்டிக்கவும் நான் விரும்பல. ஆனா நீங்க தான் வயசுக்கு மீறி மருமக எதிர்க்க தரம் கேட்டு நடந்துக்கிறீங்க. அதையும் நான் கண்ணாலேயே பார்த்துட்டேன். ஏய், என்னடி சொல்ற? நான் தரம் கெட்டவனா? அத நீ சொல்றியா என்றவளை அடிக்க பாய்ந்தார் சுந்தரம். ஆமா, நீங்க தரம் கெட்டவர் தான். அந்த வள்ளிக்கூட நேத்து தோட்டத்துல தனியா நீங்க பேசல, அவ கைய பிடிச்சுக்கிட்டு ஏதோ சிரிச்சிட்டு இல்ல என்றாள் பத்மாவதி. ஏய் ஏய், என்னடி என்னவா பேசுற? அவகிட்ட நான் அவ சின்ன பொண்ணுடி. அப்படிதான் மாமா, நானும் நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க அந்த வள்ளிக்கிட்ட பேசுறது பழகுறது அவளை கேலி பண்றதுலாம் ஏதோ யதார்த்தமா பண்றீங்கன்னு நினைச்சேன். ஆனா நேத்து அவகிட்ட நீங்க நெருக்கமா நின்னு பேசுறத பார்த்ததுக்கு அப்புறம் சே, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் அத்திய கூப்பிட்டு நான் தான் சொன்னேன் என்று முகத்தை திருப்பினாள் நதியா. சுந்தரம் ஆடி போக, ஏய் என்ன நதியா, நீயும் இப்படி பேசுற என்று பிரபு ஆவேசமாக எழுந்தான். ஆமாங்க, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். மாமா அந்த வள்ளி கூட பழகுறது எனக்கு பிடிக்கவே இல்லை. அதுவும் 2 வாட்டி அந்த ஸ்டோர் ரூம் கிட்ட, சே, அது சொல்லவே எனக்கு நாக்கு கூசுது என்றவள் மேலும் கூறுவதற்குள், நதியா போதும்மா போதும், என்ன வார்த்தையால கொண்டுடாத. ஏ பிரபு, அவங்க சொல்றதெல்லாம் நம்பாதடா. நான் அந்த பொண்ணு அப்படி பார்க்கலடா. அவளை என் பொண்ணு போலதான் பார்த்தேன். என்ன நம்புடா என்று கதறினார். பத்மா அங்கிருந்து கோபத்தோடு சென்று விட நதியாவும் அவளுடன் சென்று விட்டாள். சே, என்ன இதெல்லாம் அசிங்கம் என்று பிரபு தலையில் அடித்து கொண்டு சென்றான். அன்று முழுவதும் சுந்தரம் அவர் அறையை விட்டு வெளியே வரவில்லை. பத்மாவதியும் சாப்பாடை கொண்டு போய் அவர் ரூமில் இருந்த டீப்பாய் மேல் வைத்துவிட்டு எதுவும் கூறாமல் அவரை முறைத்து பார்த்தவாறே வந்து விடுவாள். இது சுந்தரத்திற்கு கொடுமையாக இருக்க அவர் சாப்பிடாமல் அமைதியாக படுத்தே இருப்பார். வீட்டில் மூவரும் அவரிடம் பேசாமல் ஏதோ குற்றவாளியை போல் அவரை பார்க்க சுந்தரத்திற்கு உடம்பெல்லாம் கூசியது. இவர்களுக்கு எப்படி தன்னை நிரூபிப்பது என்று மனதிற்குள் துடித்துடித்துக் கொண்டிருந்தார். சொந்த வீட்டிலேயே தான் கூனி குறுகி இருக்கும் கொடுமை அவரை வெகுவாக வாட்ட அன்று வள்ளியும் வேலைக்கு வந்தாள். அம்மா, எங்க நம்ம ஐயாவை காணோம்? நிலத்துக்கு போயிருக்காரா என்று பத்மாவதியை பார்த்து கேட்டுக்கொண்டே வந்தாள். பத்மாவதி அவளை முறைத்து கொண்டு நிற்க, என்ன அப்படி பாக்குறீங்க? அவருக்கு டிஃபன் ரெடி பண்ணிட்டீங்களா? சீக்கிரம் எடுத்து வைங்க, நான் போய் ஐயாவை கூப்பிட்டுட்டு வரேன் என்று உள்ளே சென்றாள். பிரபு, நதியா, பத்மாவதி மூவரும் அவளை பார்த்து கொண்டே அமைதியாக இருந்தனர். சற்று நேரத்திற்கெல்லாம் அவள் ஏதோ குழப்பத்தோடு வெளியே வர, என்னம்மா ஐயா வரல என்று அவளிடம் போய் கேலியாக கேட்டாள் நதியா. என்னவோ தெரியலம்மா, என்னை பார்த்த உடனே வெளியில போ, இனிமே ரூமுக்கெல்லாம் வர வேண்டாம்னு சொல்லிட்டாரு. ஏம்மா, ஐயாக்கு என்னாச்சு என்று கேட்டாள். யாருக்கு தெரியும், சரி நான் போய் மாமாவை கூப்பிடுறேன், நீ உள்ள இருக்கிற சாப்பாடை கொண்டு வந்து வை என்று கூறிவிட்டு நதியா உள்ளே சென்றாள். சரிம்மா என்று வள்ளி அமைதியாக உள்ளே செல்ல, மாமா சாப்பிட வாங்க. நீங்க இப்படி ரூமை விட்டு வெளியில வராம இருந்தா அப்புறம் அந்த வள்ளி பொண்ணு எல்லாத்தையும் போய் வெளியில சொல்லுவா. இதனால ஊருக்குள்ள உங்க மனம்தான் போகும், அதோட சேர்த்து எங்க மனமும் போகும் என்றாள் நதியா. சுந்தரம் சோகத்தோடு அவளை மெதுவாக திரும்பி பார்த்து, நதியா நான் சொல்றதை கேளுமா என்று ஏதோ கூற வாயெடுக்க, அதெல்லாம் இப்ப எதுக்கு மாமா, பேசாம வந்து சாப்பிடுங்க, எங்களுக்கெல்லாம் பசிக்குது என்று சென்று விட்டாள். சுந்தரம் அமைதியாக வந்து டைனிங் டேபிளில் அமர, ஐயா வாங்கய்யா உட்காருங்க என்று அவருக்கு தட்டை வைத்து சாப்பாடு பரிமாறினாள் வள்ளி. நான் தான் உன்னை இனிமேல் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னேன் இல்ல, இனிமே நீ அம்மா என்ன சொல்றாங்களோ அந்த வேலையை தான் பார்க்கணும், பேசாம தள்ளிப்போ என்று அவளை எரிந்து விழுந்தார். வள்ளி அமைதியாக பின்னால் சென்று விட, பத்மா நீ எனக்கு டிஃபனை வையுமா என்றார். நதியா பிரபுவை பார்த்து புன்னகை செய்ய பிரபு அமைதியாக தலையை குனிந்து கொண்டு சாப்பிட ஆரம்பித்தான். பத்மாவதிக்கு உள்ளுக்குள் சந்தோஷம் பொங்கினாலும் வெளியே காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக அவருக்கு டிஃபன் பரிமாறினாள். ஒருவருக்கொருவர் பேசாமல் அமைதியாக சாப்பிட்டு விட்டு எழுந்து கொள்ள பத்மாவதியை பார்த்து கொண்டே சுந்தரம் எழுந்து தனது அறைக்கு சென்றார். 1 வாரம் இப்படியே செல்ல அன்று இரவு சுந்தரத்துக்கு தண்ணீர் கொண்டு வந்து வைத்த பத்மாவதி வெளியே செல்ல திரும்பினாள். பத்மாவதி என அவள் கைகளை பிடித்து கொண்டு கதறிய சுந்தரத்தை பார்த்து அவள் தடுமாறி போக,
என்னங்க, என்ன இது என்றவரை பிடித்து கொண்டாள். பத்மா, என்ன நம்புமா, தயவு செஞ்சு நீயும் என்ன சித்திரவதை பண்ணாத. நான் இத்தனை வருஷமா உன்னை பொருட்டா மதிக்காம இருந்தது போல நடந்துகிட்டாலும் உனக்கு துரோகம் பண்ணன்னு ஒரு நாள் கூட நினைச்சது இல்லம்மா. நான் அப்படி பட்டவனும் இல்லம்மா. யாரு என்கிட்ட பேசலன்னாலும் பரவாயில்ல, நீ என்கிட்ட பேசாம இருக்கிறத என்னால தாங்க முடியல. நீ என்னை விட்டு விலகி இருக்கிறத என்னால தாங்கவே முடியல. இந்த ஒரு வாரமா நீ என் முகத்தை கூட சரியா பாக்குறது இல்ல. இது என்ன ரொம்ப சித்திரவதை பண்ணுதுமா. என்ன 4 அடி வேணா அடிச்சுக்க, ஆனா பேசாம மட்டும் இருக்காதம்மா. என்ன தயவு செஞ்சு தப்ப எடுத்துக்காத, நான் அப்படிப்பட்டவே இல்ல என்று கதறினார். அப்ப அத்தை மட்டும் தப்பானவங்களா மாமா? அதனாலதான் இத்தனை வருஷமா அவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டு இருக்கீங்களா மாமா என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தாள் நதியா. அவள் பின்னால் பிரபுவும் வந்தான். சுந்தரம் அதிர்ச்சியோடு அவளை பார்க்க, என்னப்பா அப்படி பாக்குறீங்க? இத்தனை வருஷமா அம்மா செய்யாத தப்புக்காக நீங்க எப்படிலாம் அவங்கள சித்திரவதை பண்ணீங்க? மானசீகமா அவங்கள எப்படி தண்டிச்சிங்க? அவங்க பேர்ல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சும் உங்க ஈகோவும் பிடிவாதமும் உங்களை அதை ஒத்துக்க விடாம செஞ்சுது. இதனால அம்மா எப்படிலாம் வேதனைப்பட்டிருப்பாங்க, தன் மனசுக்குள்ள எப்படிலாம் துடிச்சிருப்பாங்க. நீங்க பண்ண அவமானத்தால அவங்க சாகவே முடிவு பண்ணிட்டாங்க. அப்பதான் நதியா பார்த்து அவங்கள காப்பாத்தி இருக்கா. இல்லனா அம்மா நம்மளை விட்டு போய் ஒரு வாரம் ஆகியிருக்கும் என்றான் பிரபு. அப்படியா? என் பத்மா என்னை விட்டு போக முடிவு பண்ணிட்டாளா? பத்மா, என்னம்மா இது என்று சுந்தரம் அவளை பார்த்து கதற. ஆமா, பின்ன உங்களை ஒரு வாரம் நாங்களும் அத்தையும் ஒதுக்கி வச்சதுக்கே உங்களால அதை தாங்க முடியலையே. இத்தனை வருஷமா செய்யாத ஒரு தப்ப சொல்லி சொல்லி அத்தைய நீங்க எப்படி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தீங்க? இந்த அசிங்கத்தை வெளியிலயும் சொல்ல முடியாம மனசுக்குள்ள போட்டு அழுத்தி வைக்கவும் முடியாம அவங்க எப்படிலாம் தவிச்சிருப்பாங்க. இது உங்களுக்கும் தெரியணும்னு தான் நான் இப்படி ஒரு நாடகம் ஆட ஏற்பாடு பண்ணேன் என்றாள் நதியா. சுந்தரம் ஆடி போனார். ஆமாமா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். என் பத்மாவதி உத்தமிதான். அவ கறந்த பாலை போல சுத்தமானவன்னு தான் தெரிஞ்சிருந்தோம். நான் தான் என்னோட ஈகோவாலையும் அப்ப எனக்கு இருந்த காம்ப்ளெக்ஸாலையும் அவளை சித்திரவதை பண்ணிட்டேன். பாவம், அவ எங்க அம்மா உயிரை காப்பாத்த அந்த மணிக்கிட்ட உதவி கேட்டிருக்கா. அவனும் ஒரு அக்கா போல நினைச்சு இவகிட்ட பேசினத நான் தப்பா எடுத்துக்கிட்டு இவளை இத்தனை வருஷமா தண்டிச்சேன். இதெல்லாம் மாத்திக்கணும்னு நான் எத்தனையோ நாள் நினைச்சியும் கூட இருக்கேன். ஆனா என்னோட ஈகோ என்னை மாற விடல. அவளுக்கும் மனசு இருக்கு, அது வலிக்கும்னு நான் யோசிக்கல. அவ எனக்காக பயந்து பேசாம இருக்கவே அதையே பயன்படுத்தி அவளை அப்படியே அடிமை போல நடத்திட்டு இருந்துட்டேன். பத்மா, என்னை மன்னிச்சிடுமா. இனிமேலும் நான் உன்னை அடிமை போல நடத்த மாட்டேன். நீ என்னோட சரிபாதி. உன்னை நான் மரியாதையோட கௌரவமா நடத்துறேம்மா. நான் உன்னை இப்படிலாம் பண்ணதால ஒரு வேலைக்காரி கூட உன்னை மதிக்காம நடந்துக்கிட்டா. இதுக்கெல்லாம் நான் தான் காரணம். புருஷன் பொண்டாட்டி கிட்ட அன்பா மட்டும் இருந்தா பத்தாது, அவளுக்கும் சுயமரியாதை இருக்குன்னு புரிஞ்சியும் நடந்துக்கணும். அப்பதான் பாக்குறவங்களும் அவளை மதிப்பாங்க. இதை நான் புரிஞ்சுக்கிட்டம்மா என்று அவள் கைகளை பிடித்து கொண்டு கதறினார். அத்தை எப்படி என்று நதியா அவளை பார்த்து சிரிக்க, நதியாவின் கைகளை அன்போடு பற்றிய பத்மா, இத்தனை வருஷமா என் மனசுக்குள்ள நான் நடத்திட்டு இருந்த போராட்டத்துக்கு ஒரு நல்ல வழியை காமிச்சிட்டம்மா, உனக்கு ரொம்ப நன்றி என்றாள். அம்மா, நதியா வந்து சொல்லலைன்னா எனக்கும் இதெல்லாம் தெரியாமலே இருந்திருக்கும். எனிவே எல்லாம் நல்லபடியா நடந்தது. அப்ப என்ன, நீங்களும் எங்க கூட மைசூருக்கு கிளம்புங்க என்றான் பிரபு. இல்லப்பா, இத்தனை நாள் என் மனைவி என்னை உட்கார வச்சு எல்லாம் பண்ணான். ஆனாலும் அவளை நான் மதிக்காம இருந்தேன். இப்ப நான் அவளை உட்கார வச்சு எல்லாம் செய்ய ஆசைப்படுறேன். இத்தனை வருஷம் நாங்க தவற விட்ட வாழ்க்கைய இப்பதான் ஆனந்தமா என் பத்மா கூட வாழணும்னு ஆசைப்படுறேன். அதனால என்று சுந்தரம் முடிப்பதற்குள், சரி மாமா, எங்களுக்கு புரியுது. அப்ப நாங்க உங்களுக்கு தொந்தரவா இருக்க விரும்பல. நாங்க இன்னைக்கே கிளம்புறோம் என்றால் நதியா சிரித்து கொண்டு. இதை கேட்டு அனைவரும் சிரித்தனர். இத்துடன் எனக்குள் நடக்கும் போராட்டம் கதை முற்றம். உங்களுக்கான எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.